ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணினேங்க. அ ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டு அ ஒரு நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு 1 இயர் கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா, அ அதுக்கப்புறம் நெறைய சம்பவம் நடந்துச்சு. லைஃபே வந்து நெறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதெல்லாம் நல்லா குறுக்கொழுது, கொழுப்புமா, சதையுமா ஆயிட்டேன். அ நெறைய மாறிடுச்சு லைஃப்ல. ஸோ இப்போ வந்து இனிமேட்டு கன்டினியூஸா யூடியூப்ல வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆ ரொம்ப நாள் கழிச்சு நானும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா போவேன். வீக்லி போகணும்னு நினைப்பேன் ஜிம்முக்கு. ஆனா சரியா போமாட்டேன். ஒரு வாரத்துல ஒரு நாள் போவேன் மோட்டிவேட்டடா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து என்னால போ முடியாது. வேற ஏதாவது ஒரு ஆ காலையில தூங்குற வேலை தூங்கிட்டு எந்திச்சிக்க முடியாம ரொம்ப டென்ஷன் ஆகி போ ஆஃபீஸ் போற டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியாம நெறைய மாறிடுச்சு. அதனால கொஞ்சம் கஷ்டமும் போச்சு. அதனால போ முடியல. அதனால நான் வந்து சரி இதுக்கு மேல இப்படியே போட்டா நல்லா இருக்காது. ஏன்னா என் வெயிட் வந்து கெஸ் பண்ணீங்கன்னா, ஐய்யய்யோ! இவ்வளோ வெயிட்டா? இந்த வெயிட்ட மட்டும் வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ணிறக்கூடாதுன்னு எல்லாரும் நெனைப்பாங்க. ஆ இந்த வெயிட்ட அச்சீவ் பண்ணிட்டா, அப்பஹா! எப்படி என் வெயிட் எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்னு நெனைக்கிறீங்கன்னா? என்ன நீங்க என்ன நெனைப்பீங்க? உங்க வெயிட் வந்து இத மட்டும் தாண்டிறக்கூடாதுடா அப்படின்னு நெனைக்கிற வெயிட். ஏன்னா ஜிம் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அ என் வெயிட் வந்து 92 இப்போ இல்ல. ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி. ஆ ஃபர்ஸ்ட்டு ஸ்லாம் போயிட்டுருந்தேன். ஸ்லாம்ல வந்து என் வெயிட் வந்து 92. அதுவே எனக்கு வந்து ஆஹா! ஐயோ! பெரிய வெயிட் ஆச்சே! இது எப்படி குறைக்க போறோம்னு நெனச்சேன். அப்புறம் குறைச்சு அது 85 கிட்ட எடுத்துட்டு வந்தேன். இப்போ என்னோட வெயிட் ட்ரிபிள் டிஜிட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வெயிட் ட்ரிபிள் டிஜிட்னா 100 போயிடுச்சு. எப்புடிடா? ஐயோ! ஏதேதோ சாப்பிட்டு ஜிம் போவாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு, இஷ்டத்துக்கு தூங்கிட்டு, சாப்பிடும்போது இந்த கொஞ்சமா சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. அதாவது அவ்வளோ நாள் நான் வந்து டயட் இருந்து ஃபாலோ பண்ண அந்த எல்லா விஷயத்தையுமே, இந்த சில நாள் வந்து கிரேவிங்ஸால டென்ஷன் பண்ணி ஃபேஸ்லாம் கூட தொப்பை வந்த மாரி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, இல்ல இனிமேட்டு வந்து இப்படி இருக்கக்கூடாது. இனிமேட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிடணும். இனிமேட்டு எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் எடுத்துருவோம். இந்த ஏன் நான் வீடியோவா போடுறேன் அப்படின்னா, நான் போன வாட்டி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸாக போட்டுட்ருந்தேன். அப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போடும்போதெல்லாம் நான் வெயிட் குறைச்சேன். ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன் இன்டர்நெட்டில். இந்த மாரி நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டதுனால வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். மசில் பெருசாக பில்டப் பண்ணல. ஆனால் வந்து அம் குண் அதாவது கொழு கொழுன்னு இல்லாம அ வெயிட் லாஸ் பண்ணி ஓரளவுக்கு லீனா வந்துட்டேன். அது ப்ரூஃப் இருக்கு. நான் அந்த வீடியோல அட்டாச் பண்றேன். அந்த மாரி இருந்து இப்படி வந்தேன். சரி ஓகே. இது மேல இது விட்டா வேலைக்கு ஆகாது. எதுவுமே சொல்லாம பண்ணாலும் என்னால பண்ண முடியல. ஏன்னா இந்த மாரி இன்டர்நெட்ல ஏதாவது ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சரி நம்ம சொல்லியாச்சு இனிமேட்டு பண்ணணும். ஒழுங்கா அப்படி சொல்லி பிளான் போட்டேன். இப்போ நான் வீடியோ போடுறதால என்ன நடக்கும்னா, எனக்குமே ஒரு தைரியம் வந்துரும். ஆஹா! இனிமேட்டு வீடியோ போட போறோம். கரெக்ட்டா வந்து நம்ம வந்து ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணணும். கரெக்ட்டா ஜிம் போயிறணும். வீடியோல சொல்லிட்டோம்னா கரெக்ட்டா பண்ணிறணும். ரிசல்ட். அ என்னோட கோல் வந்து இந்த மே மே மந்த்துக்குள்ள என் வெயிட்ட வந்து எப்படியாவது 85 எடுத்துட்டு வரணும். அச்சீவபிள் தான். ஏன்னா எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4, 5 மந்த்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன். இது மாரி இப்ப இன்னைக்கு வந்து ஜான் 17த் நெனைக்கிறேன். ஜான் 17த்லேருந்து அ மே 17த்துக்குள்ள எப்படியாவது 85 கேஜி எடுத்துன்னு வந்துட்டு, என்னோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து இப்போ வந்து 26 இருக்கு. உடம்பு கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும்னு தான் பிளான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ ஆனா போட்டுருவேன். எப்படியா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருலான்னு இருக்கேன். அப்பதான் நம்ம ப்ராக்ரஸ வந்து கன்டினியூஸா காட்ட முடியும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே. கா தூங்கி எந்திச்சிட்டேன். மூஞ்சி கழுவிட்டு, நம்ம அன்றாட வேலைகள்லாம் பார்த்துட்டு, இப்போ வந்து சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி சண்டே போஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. இன்னைக்கு வந்து வ பொங்கல். பொங்கலோட காணும் பொங்கல்ன்றதுனால எங்க ஆஃபீஸ்ல வந்து எங்களுக்கு 2 நாள் லீவ் குடுத்துருக்காங்க. இத நேத்தே பண்ணியிருப்பேன். நேத்து எனக்கு வந்து ஒர்க்கு. அதனால, ஆம்
அதாவது இப்ப நான் ஸ்டார்ட் பண்ற இந்த வீடியோல பல இன்ட்ரஸ்டிங்கான ஜர்னிலாம் இருக்கு. அதாவது டெக்னிக்கலாவும் சொல்றேன். அதுக்கப்புறம் பிசிக்கலாவும் சொல்றேன். அ இவ்ளோ 1 வருஷம் கேப்ல நான் நெறைய டெக்னிக்கலாவும் நெறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலானா, அம் ஆஃபீஸ் ரிலேட்டடா இந்த அப்ளிகேஷன இப்படி பில்ட் பண்ணோம். அப்ப இந்த சேலஞ்சஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஏஜென்ட் வச்சு ஏஜென்ட் வச்சு நம்ம வந்து எப்படி அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். அப்படிலாம் சில ஸ்ட்ராட்டஜிலாம் நானே எனக்கு ஏஜென்ட் எப்படி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் சில ஸ்ட்ராட்டஜிலாம் நானே கண்டுபிடிச்சு, மத்த வேலை இல்ல. எனக்கு வேலை இல்ல. ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான். ஒர்க் பண்ணுவேன், சாப்பிடணும். இதுதான் என் வேலை. அந்த ஒரு விஷயத்துல ஆனா நெறைய சேலஞ்சஸ் அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து அ ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அத நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அத எப்படி நான் மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபிசிக்கலா எப்படி மேனேஜ் பண்ண போறேன். எல்லாத்தையும் நான் இனிமேட்டு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல நான் போடும்போது, அந்த வாரத்துல என்ன நான் பண்ணேன்னு நான் சொல்றேன். பாய்.